ஹரியம் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம திருவேற்காட்டுல இருக்கோம். வேதபுரீசர் கோயில். இங்க அகசிய முனிவருக்கு சுவாமியும் அம்பாளும் கல்யாண கோலம் தரிசனம் கொடுத்தா. சுவாமி அம்பாள் கல்யாணம் ஹிமாலயத்துல நடந்தது. எல்லாரும் இங்க கல்யாணம் பார்க்க போனா. அப்ப வட திசை தாண்டு தென் திசை உயர்ந்தது. அதை சரி பண்ணணுமே. சிவபெருமான் உடனே அகசியரை கூப்பிட்டு தென் திசை நோக்கி போக சொன்னார். அகசியருக்கு கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம். அப்ப சிவபெருமான் அகசியர் விரும்பும் இடத்துல எல்லாம் திருமண காட்சி காட்டி அருள்வோம்னு சொன்னார். இங்க வந்த அகசியர் அவர் மனைவி லோபமுத்திரையுடன் சுவாமியை வேண்ட பகவான் திருமண கோலம் காட்சி கொடுத்தார். இந்த சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி, வேதபுரீஸ்வரர் என்ற வேர்காட்டீஸ்வரர். சிவலிங்கம் பின்னாடி சுவாமியும் அம்பாளும் காட்சி தரா. பக்கத்துல விநாயகரும் இருக்க. திருமண தடை நீங்க சுவாமிக்கு அம்பாளுக்கு மாலை சாத்துவா. அம்பாள் பாலாம்பிகை என்ற வேர்க்கண்ணி, சகல சௌக்கியமும் தருபவள். இந்த ஊருக்கு வேர்க்காடுன்னு எப்படி பேரு? பிரளய காலத்துக்கு பின்னாடி இந்த கஷேத்திரத்துல 4 வேதங்களும் வெள்ளை வேல மரங்களான்னு இருந்து பகவான பூஜை பண்ணிட்டு வேல மரங்களாய் நின்று இறைவனை வழிபட்டதால இந்த தலம் வேல்காடு, அதுவே மருவி வேர்க்காடு. இங்க முருகப்பெருமான் தன் வேளால தீர்த்தம் ஏற்படுத்தி சிவபெருமான பூஜை பண்ணிருக்கார். முருகப்பெருமானை சிவபெருமான பூஜை பண்ண இன்னொரு இடம் திருமுருகன் பூண்டி. திருவேற்காட்டுல முருகப்பெருமான் விக்கிரத்துக்கு முன்னாடி சிவபெருமான், திருக்கடையூர் பக்கத்துல உள்ள திருவிடைக்கழி, முருகப்பெருமான் பின்னாடி சிவலிங்கம் இருக்கு. திருவேற்காட்டுல முருகப்பெருமான் ஏற்படுத்தின தீர்த்தத்துல குளித்து பகவான வழிபட்டா சரும நோய்கள் நீங்கும்னு சொல்றா. இங்க அருணகிரிநாதர் இந்த முருகரை பாடி இருக்கார். இந்த கஷேத்திரம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். சம்பந்த பெருமான் பாடி இருக்கார். மூர்க்க நாயனாரும் இங்கதான் பிறந்தார். நவகிரகம் தோஷம் நீக்கும் இந்த ஸ்தலத்துல நவகிரகங்கள் பத்ம பீடத்துல எண்கோன் வடிவில இருக்கா. இந்த கஷேத்திரத்தை சுத்தி ஒரு 18 கிலோமீட்டர் ரேடியஸ்ல அஷ்டலிங்க தலங்கள் உண்டு. இந்த ஸ்தலத்தை மனதார நினைச்சாலும் சிறிது நேரம் தங்கினாலும் இந்த கஷேத்திரம் வழியா போனாலும் முக்தி கிடைக்கும்னு சொல்றா. கருமாரியம்மனை தரிசனம் பண்ண போது இங்கேயும் வந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாமே. ஜெய் சீதாராம்.